அதிகாரம் எப்பொழுதும் வீழ்த்தப்படும், அறிவு எப்பொழுதும் வெல்லும் என்பதனுடைய குறியீடு கன்னிமாரா நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலையில். ஒரு சங்க இலக்கியம் என்பது ஒரு 10,000 ஆண்டுகால நினைவின் தொகுப்பு. ஒரு இனக்குழு சமூகம் அழிந்து ஒரு உடைமை சமூகம் எழுந்து அது உச்சத்துக்கு வரும்போது சங்க இலக்கியம் வருது. சங்க இலக்கியம் ஒரு 10,000 ஆண்டுகால நினைவு தொகுப்புல இன்னைக்கு வரைக்கும் அந்த நினைவுகளை தான் நம்ம மீட்டு வெளியிட்டே இருக்கோம். எனவே வேள்பாரியை பேசுவது மொத்த சங்க இலக்கியத்தினுடைய மைய புள்ளியை பேசுவதற்கு நிகழ்வு. இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது. சென்னையிலே இருக்கிற கன்னிமாரா நூலகத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு முழு உருவ சிலையை தமிழக அரசு நிறுவியுள்ளது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், கன்னிமாரா அப்புறப்ப சென்னையினுடைய கவர்னர் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த வளாகத்தில் கன்னிமாராவின் பெயரில் இருக்கிற ஒரு நூலகத்தில் வாழ்க்கை முழுவதும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட ஒரு போர் வீரனுடைய சிலையை அமைத்தது என்பது மிக மிக முக்கியமானது. அதிகாரம் எப்பொழுதும் வீழ்த்தப்படும், அறிவு எப்பொழுதும் வெல்லும் என்பதனுடைய குறியீடு கன்னிமாரா நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலையில். மார்க்சுக்கும் நூலகத்திற்கும், மார்க்சுக்கும் நூல்களுக்கும் லண்டன் நூலகத்தில் L13 அதாவுடைய நிரந்தர இருக்கை 30 வருஷம். அவ்வளவு உறவு இருக்கிற ஒரு மனிதருக்கு நூலகத்தின் வாயிலில் சிலை என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு தமிழ் எழுத்தாளர் என்ற முறையில் தமிழக அரசுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை முதலில் இந்த நிகழ்வின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியன் லைப்ரரி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய நூலக இயக்கத்தை மிகச்சிறப்பாக முன்னெடுத்த மாநிலத்திலே ஒன்று தமிழ்நாடு. நூலகத்திற்கென்று ஒரு தனி சட்டத்தை 1948ஆம் ஆண்டு இந்தியாவில் நூலகத்திற்கான தனி சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். நூலக இயக்கம் நம்மை விட கேரளா பல மடங்கு முன்னேறி இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டின் நூலக இயக்கம் இன்னும் பரவலாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். அதற்கு இந்த முயற்சி உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரை பாஸ்கர் சக்தியுடைய அருமை நண்பர், தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர். நீங்களும் இப்ப நிறைய வேள்பாரி குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க, கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த முயற்சி காவல் கோட்டத்திற்கு பிறகு வேள்பாரியை ஏன் தேர்வு செய்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. வேள்பாரியை நோக்கி வேள்பாரியை வைத்து ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று முடிவெடுப்பது அநேகமா ஒரு சில மாதங்கள் தான். அந்த முடிவு எடுத்துட்டு ஒரு சில மாதங்கள்ல நான் எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் நீங்க ஒரு உண்மையை கண்டறிய ஒரு காட்டுக்குள்ள நீண்ட காலம் அலையலாம். ஆனா அதை கண்டறிந்த உடன் ஒரு செடியோ ஒரு மலரோ அல்லது ஒரு தாவரமோ ஒரு கொடியோ இருக்கலாம். ஆனால் அது ஒரு மலர், ஒரு செடி, ஒரு கொடி அல்ல. மொத்த காட்டின் குணமும் அதுக்குள் இருக்கிறது. மொத்த காட்டின் மனமும் அதற்குள் இருக்கிறது. அப்படித்தான் வேள்பாரி. ஒரு சங்க இலக்கியம் என்பது ஒரு 10,000 ஆண்டுகால நினைவின் தொகுப்பு. இன்னைக்கு நேற்றைக்கு பார்த்துப்பீங்க, எகிப்துல ஒரு தமிழ் சொல் கிடைக்கிறது. கீழடியில அல்லது பொருணையில பல இடங்களில் கடந்த ஒரு 5 வருஷமா 10 வருஷமா நடக்கிற தொல்லியல் அகலாய்வு எல்லாம் மிகப்பெரிய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துட்டே இருக்கு. இவை எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தா இது எல்லாத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆவணமாக சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியத்தினுடைய ஒரு மைய புள்ளி, மைய முடிச்சு எது அப்படின்னு பார்த்தா, ஒரு இனக்குழு சமூகம் அழிந்து ஒரு உடைமை சமூகம் எழுந்து அது உச்சத்துக்கு வரும்போது சங்க இலக்கியம் வருது. அது மனுஷன் வேட்டையாடி கொண்டு மனித உறுப்புகளை ஒரு பெரிய சட்டியில போட்டு அதை தீ வச்சு குடிக்கிற ஒரு ஆத்திரத்தோடு இருக்கிற ஒரு வடமொழியினுடைய ஒரு எல்லையில இருந்து ஒரு மிகப்பெரும் பேரரசு உதயமான ஒரு எல்லை சங்க இலக்கிய பாடல்கள் முடியும். ஏறக்குறைய இதனுடைய கால அளவுன்னு பார்த்தா ஒரு 4000 ஆண்டு 5000 ஆண்டு இருக்கும். ஆனா நினைவுகள் பல ஆயிரம் ஆண்டு இருக்கும். நீங்க நினைவுகளை வீழ்த்த முடியாது. அது அந்த சமகாலத்தின் நினைவு மட்டும் இல்லை.
நம்மள வந்தோடனே ஒருவர் வந்து வானியல் குறிப்பை பற்றி கேட்டார். சங்க வேட்பாளர்கள் இருக்கிற வானியல் குறிப்பு இவ்வளவு எழுதியிருக்கிறீங்களே என்று ரொம்ப கேட்டார். கூட பாஸ்கர் சக்தி சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து சங்க இலக்கியத்துல நெடுங்கல் வாடையில 10 பாட்டு நெடுங்கல் வாடையில் நக்கீரனுடைய ஒரு பாடல். அதாவது பாண்டியன் அரண்மனையினுடைய மேல் மாடத்துல குவி மாடத்துல முழுக்க வானியல் குறிப்புகள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், நாள்மீன்கள், கோள்மீன்கள் எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருப்பான். அந்த வரையப்பட்ட அந்த வானியல் குறிப்பை வச்சு அந்த நாள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருக்கிற சயின்ஸ் பார்க் நெடுங்கல் வாடையில குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பாடலின் வழியில் எந்தெந்த நட்சத்திரம், நிலவு, சூரியன் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்ற அந்த குறிப்பை அப்படின்னா அதனுடைய தேதி என்ன, டேட் என்ன என்பதை ஆய்வு செய்து இந்த டேட்டா இருக்காது அப்படின்னு அது எல்லா காலமும் நமக்கு தெரியும். நிலவு வந்து பயணிக்கிற 27 நட்சத்திர மண்டலங்களை கடந்து பயணிக்கிறது. எந்த மண்டலத்தில் இருக்கிறதோ அந்த மாதமாக அந்த காலங்கள் சொல்லப்படும். இப்படி ஒரு வானியல் குறிப்பு வந்து ஒரு மாதத்துல வரையப்படும். இதைத்தான் நான் வேட்பாளர்கள் அப்படியே வந்து எழுதுனேன். அதாவது வந்து புதிய ஒரு அரண்மனை கற்றபோது திருமணமான போது கொச்சுவைக்கும் புதிய வேட்பாளருக்கும் திருமணமான போது ஒரு 3 மாடங்கள் உருவாக்கப்படுது. அது ஒரு மாதத்துல ஒரு வானியல் குறிப்பு வரையப்படுது. அது வந்து கொச்சுவை பிறந்த தேதியை குறிக்கிற வானியல் குறிப்பு. இன்னொரு மாதத்துல புதிய மக்கள் பிறந்த தேதியை குறிக்கிற வானியல் குறிப்பு. இதுதான் அந்துவன் வரைந்திருக்கான். அது வந்து எனக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய சவால் அந்த வானியல் அறிவு எப்படி இருந்தது என்பது. ஏன்னா யவனர்களுடைய வானியல் அறிவுக்கு முன்னாடி கல்தேயருடைய வானியல் அறிவு அதுதான் உலகத்தின் மிக பழமையான வானியல் அறிவு என்று மேற்குலம் சொல்லுவது என்னுடைய கருத்து. அதே காலத்தில் தமிழகத்தில் மிக செழிப்பான ஒரு வானியல் அறிவு மரபு இங்கே இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இப்ப நம்ம வந்து பேசுறது வந்து சங்க இலக்கியத்துல எழுதப்பட்ட ஒரு மேல்மாடத்தில் இருந்த வானியல் குறிப்பை வச்சு அதுக்கு ஒரு 2500 வருஷம் கழிச்சு 2017ஆம் ஆண்டு நான் ஒரு வேட்பாளர் ஒரு நாவல் எழுதி அதுல ஒரு வானியல் குறிப்பு எழுதி இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு கடந்த காலம் இல்லை, அதுதான் தொடர்ந்துட்டே இருக்கு. நான் 2019 நாடாளுமன்ற உறுப்பினராகி வெற்றி பெற்று 2015 ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்துருக்காங்க இல்லையா? இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடத்துலாம் எங்கே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள போனா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல நடுவுல ஒரு பெரிய ஹால், பெரிய அறை. அந்த அறைக்கு மேல அதே மாதிரி மேல் மாடம் முழுக்க வானியல் குறிப்பு வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது எந்த பாண்டிய காலத்துல மேல் மாடத்துல வானியல் குறிப்பு வரைஞ்சாங்களோ அதுவே வந்து நவீன புதுசா கட்டிருக்க நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடத்தின் மேம்பாடத்துல அதே மாதிரி வானியல் குறிப்பு வரையப்பட்டுச்சு. ஆட்சியும் நான் பார்த்தோன்னே நான் வந்து டெக்ஸ்ட முதல்ல பார்க்கல, டெக்ஸ்ட் முதல்ல வைக்கல. இந்த டேட் என்னவா இருக்கும், எந்த டேட்டை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க வானியல் குறிப்பை வரைஞ்சாலே ஒரு நாளை குறிக்கிறதா தான் இருக்கும். அப்படின்னா எந்த நாள் வரையப்பட்டிருக்கும் அப்படின்னா இயல்பா எந்த நாள் வரையப்பட்டிருக்கும், சுதந்திர தினமா இருக்கணும் அல்லது குடியரசு தினமா இருக்கணும் இல்லையா? இந்த கேள்வி வந்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நிச்சயம் அது சுதந்திர தினத்தமா இருந்திருக்காது இல்லையா? அது ஏன் சுதந்திர தினமா இருந்திருக்காது? தினத்தை நிச்சயம் பண்ணது நான் குடிச்சது நாம கிடையாது, பிரிட்டிஷ்கார் மவுண்ட்பேட்டன் சொல்லிட்டு ஆகஸ்ட் 14, 15. அதுக்கு காரணம் வந்து ஜப்பான் சரணடைஞ்ச 2வது வருடத்தினுடைய நாள் ஆகஸ்ட் 15, 2ஆம் ஆண்டு நாள். எனவே ஆகஸ்ட் 15 சொல்லிட்டான். சொன்ன பிறகுதான் நமக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள் இல்லை, இந்து சாஸ்திரப்படி. எனவே நாளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது முடியல. அது வந்து ரொம்ப சிக்கலாயிடுச்சு கடைசியில. அது வந்து இன்னும் சொல்ல போனா வந்து ரிஷப நட்சத்திரத்துடைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. சரி வேண்டாம், அப்ப உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 12 மணிக்குனா அது வந்து உங்க கேலண்டர்ல அடுத்த நாள் 15 கணக்காயிரும். எங்க கேலண்டர் படி அல்லது இந்து சாஸ்திரப்படி அது 14ஆவது நாள் ஆகும். எனவே 14ஆவது நாள் இரவு நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி 14ஆம் தேதி ராத்திரி 11:45 12:15 நல்ல நேரத்துல சுதந்திரம் வாங்கிக்கிறதா உண்மை. அந்த கதை உங்களுக்கு தெரியும். இந்த நாள் வந்து இந்து சாஸ்திரப்படி நல்ல நாள் கிடையாது. எனவே புதிய பாராளுமன்றத்தினுடைய மேற்கூரையில அது வரையப்படல. வேற வழி இல்லாம குடியரசு அறிவிக்கப்பட்ட அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்ட ஜனவரி 1950 ஜனவரி 26ஆம் நாளை குறிக்கிற நட்சத்திர மண்டலங்கள் தான் மேலே வந்து
வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தகவல் வந்து இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. இப்பதான் நான் முதல்ல சொல்றேன். அது உண்மையிலே அப்போ ஒரு வரைவும் முடிவெடுத்து யாரோ, அதாவது நீங்க எவ்வளவுதான் இருட்ட வச்சாலும் நடுவுல ஒரு விளக்கை எங்கேயாவது எடுத்துருங்க, அந்த மாதிரிதான் ஏதோ ஒரு சிந்தனையாளர் அது உருவாயிருக்கு. ஜனவரி 20 வந்து ரொம்ப முக்கியமான இந்து சாஸ்திரப்படி வந்து அது வந்து இந்த பரணி நட்சத்திரம், நிலவு வந்து பரணி நட்சத்திரத்தோடு இருக்கிற ஒரு நாள். பரணி நட்சத்திரத்துக்கு இந்து சாஸ்திரத்துல வந்து மாற்றத்தை அல்லது வந்து ஒரு புதிய தொடக்கத்தை குறிப்பதாக நம்புகிறாங்க. எனவே வந்து பரணி நட்சத்திரத்துலதான் அந்த நாள் குறிக்கப்பட்டது. எனவே ஜனவரி 26 என்ற அந்த நாளை வந்து வேல்மாடம் முழுக்க அந்த நாளில் 1950 ஜனவரி 26 நிலவு பரணி நட்சத்திரத்தோடு இருந்தது. அன்னைக்கு சூரியன் எந்த இடத்துல இருந்தது, அன்னைக்கு மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கே எங்கே இருந்தது என்ற அந்த நாளை புதிய நாடாளுமன்றத்தினுடைய மேற்கூறியை வரைந்திருக்கிறார். உங்களை நான் ஏன் சொல்றேன்னா, சங்க இலக்கியம் ஒரு 10,000 ஆண்டு கால நினைவு தொகுப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த நினைவுகளை தான் நம்ம மீட்டு வெளியிட்டே இருக்கு. இப்படி சங்க இலக்கியத்துக்கு வரும்போது ஒரு 10,000 ஆண்டு நினைவு தொகுப்புல 2 சமூகம், ஒரு சமூகம் வீழ்ந்து இன்னொரு சமூகம் எழுது. ஒரு பழங்குடி சமூகமாக இருந்த ஒரு சமூகம் மறைந்து நிலவுடைமை சமூகம். இது இது இந்த இது இது பேசிய அறங்கள், இது பேசிய வீரம், இதனுடைய மதிப்பீடுதான் சங்க இலக்கியம் முழுக்க. இந்த 2 முரண்பாட்டினுடைய மைய புள்ளியாக இருக்கிற ஒரு மனிதர், ஒரு கதாபாத்திரம், ஒரு வரலாற்று மாந்தர் இருக்கிறாரா, அவன் தான் வேள்பாரி. எனவே வேள்பாரியை பேசுவது மொத்த சங்க இலக்கியத்தினுடைய மைய புள்ளியை பேசுவதற்கு நிகழ். எனவேதான் வேள்பாரியை ஒரு கதாநாயகனாக மையப்படுத்தி இந்த நாவலை